பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதலுக்கெல்லாம் இந்திய நாட்டினுடைய நிலையை புரிந்து கொண்டு இந்திய நாட்டிற்கு ஆதரவாக ஆஸ்திரேலிய அரசு இருந்திருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா செல்கின்ற பொழுது அங்கிருக்கு அதிகமாக இந்திய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு லிட்டில் இந்தியா என்ற பெயரை சூட்டி அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, ஒரு பாசப்பிடிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை பற்றி அவர்கள் எங்கு சென்றாலுமே ஆஸ்திரேலிய மக்கள் அதிகமாக விசாரிக்கிறார்கள். அவருடைய பணிகளை பற்றியெல்லாம் பாராட்டி பேசுகின்ற பொழுது அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. இத்தனை நாள் வரை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் மாதிரியான மிக முக்கியமான கூட்டம், ஏனென்றால் நிதி ஆயோக்கில் தான் ஒரு நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடம். எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு இது வேண்டும், இந்த திட்டம் வேண்டும், இத்தனை நிதி வேண்டும் என்றெல்லாம் விவாதிக்கக்கூடிய, நம்முடைய தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்திலெல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்துவிட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்புகிறது. நான் மீதி கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் மூவர்ண கொடி யாத்திரை மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் தலைமையில் 4:30 மணிக்கு கணபதியில் நடக்குது. அரசியல் கேள்விகள்லாம் அங்கே வாங்க, நாங்கள் பதில் சொல்றோம். யானை இறந்து 17ஆம் தேதி ஒரு பெண்ணியான மருத்துவமனை அதிகாரத்தில் சோமயம்பாளையம் ஊராட்சியில் குப்பை சாப்பிட்டு ஒரே பாலத்தில் 4 நாளாக அவங்க வந்து மருத்துவமனைக்கு அந்த குப்பை போடக்கூடாது வனப்பகுதியில் இருந்து பெண்ணியான இறந்து வயிறுக்குள்ளே பாலத்தில். இது முதல் முறை இல்லைங்க, இது பலவேறு முறை நான் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன். விலங்கு மனித மோதலுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் இன்றைக்கி ஏற்படுத்த வேண்டியிருக்குது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த விலங்குகள், நம்ம குறிப்பாக நம்முடைய மேற்கு மலை தொடர்ச்சி பகுதி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பேசியிருக்கோம். அரசாங்கம் இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தடை செய்வதும், இது மக்கள் பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். அரசாங்கமும் தீவிரமான கண்காணிப்பு கொண்டு வரணும். நான் அதை திருப்பி சொல்லிட்டேன். சாயந்தரம் தேசிய கொடியோடு நம்முடைய ஆபரேஷன் சிந்தூருக்கு ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பேரணி இருக்கிறது. அங்கே உங்களோட கேள்வி எல்லாத்தையும் கேட்கலாம் மோகன். நன்றி.